தனியாரிடம் மின்சாரம் வாங்கும் திட்டத்தில் சுமார் 6000 மெகாவாட்டிற்காக சுமார் 54,000 கோடியை வீணடிக்கும் திராவிட மாடல் அரசால் 3 மாதங்களில் சுமார் 15,000 கோடி ரூபாய் வரிப்பணம் தனியாருக்கு செல்லும் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். ஸ்டாலின் ஆட்சியில் மின் உற்பத்தியில் நிகழ்கால மற்றும் எதிர்கால திட்டமிடல் இன்மையால் மக்கள் வரிப்பணம் பெருமளவு வீணடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக புதிய மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வரவோ இயங்கிக் கொண்டிருக்கும் மின் நிலையங்களை முறையாக பராமரிக்கவோ முன்வரவில்லை. இந்நிலையில் மின் தேவையை பூர்த்தி செய்ய ஸ்டாலின் அரசு தனியார் நிறுவனங்களிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 9 ரூபாய் விலையில் வாங்கி வருகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 54,000 கோடி செலவிடப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் 3 மாதங்களுக்கு மட்டுமே மின் கொள்முதல் செய்தாலும் சுமார் 15,000 கோடி ரூபாய் மக்கள் பணம் தனியாருக்கு செல்வதால் அரசுக்கு 30% வரை நிகர இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் இந்த தொகைக்கு அரசே 6000 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை புதிதாக அமைக்கலாம் என்றும், அதை விடுத்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுமானால் அது வரிப்பணத்தை வீணடிப்பதோடு தனியாருக்கு லாப பாதையை உருவாக்கி தர மட்டுமே பயன்படும் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர்.